அது சம்பந்தமாக கலைஞர் என்ன பண்ணாருன்னா ஒரு தலைமையில் ஒரு சிறந்த நகராட்சின்னு ஒரு பேர் வந்திருக்கு. அது ரொம்ப பெருமையான திருவாரூருக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு கிரீட வச்சது மாதிரி இந்த நகராட்சி. அதுக்காக நான் அவருக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கு எந்த நகரத்திலும் எல்லா நகராட்சியிலும் அனைவரை தேர்ந்தெடுத்து செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாரம்பரிய ராமநாதன் நகருக்கு பல காலமாக 2 மல்லிகைக்கு மனம் உண்டு என்றுதான் நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் அடிப்படையாக கொண்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியுள்ளார்கள். அதன் அடிப்படையிலே தான் அதாவது நம்மளுடைய எந்த கோரிக்கைகளை நகர் சார்பாக நீங்கள் வைக்கும் கோரிக்கை, நாங்கள் எப்பொழுதும் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற ரீதியில் கோரிக்கைகளோடு எதிரே அமர்ந்திருக்கின்ற 1வது வார்டு, 2வது வார்டு, 7வது வார்டு பகுதியைச் சேர்ந்த அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான அரசியல் நடந்துகிட்டு இருக்கு இங்கே நகராட்சியை பொறுத்த வரைக்கும். சார் சொன்ன மாதிரி இந்த கட்சி பாகுபாடெல்லாம் பார்க்கறது இல்லை. கையில் கேமரா இல்லை, கையில் கேமரா பிரச்சனை வாங்க வேண்டும் என்று அதில் நான் விருது வாங்கிறதுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறேன். அந்த விருதினை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கடுமையான நிதி நெருக்கடியான காலகட்டத்திலும் போர்க்கால நடவடிக்கையில் திருவாரூர் நகராட்சி பல்வேறு நிலைகளில் வளர்ச்சி அடைந்து வருவதற்கு பெருமளவில் நிதி ஒதுக்கீடு செய்து நகராட்சியை முன்மாதிரியான நகராட்சியாக கொண்டு வருவதற்கு அரும்பணியாற்றி வரும் எங்களுடைய நகரமன்ற தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாரூர் நகரமன்ற உறுப்பினர்களின் சார்பாக.